பாஜகவுக்குள்ள எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அண்ணாமலை வந்து ரொம்ப ஓவர் ரூல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே இருக்கு. நிறைய பேர் வெளிப்படையாவும் சொல்லவும் செய்யறாங்க. இப்ப எச்ராஜா அவர்கள் இப்ப அண்ணாமலை வந்துட்ட பிறகு இவர் இதுக்கப்புறம் கட்சியில ஓரளவுக்கு பேச முடியாது. அதே மாதிரி அந்த 3 மாதமும் கூட எச்ராஜா அவர்களுடைய இந்த பொறுப்பு தலைவர் ஒன்னும் பெருசான ஒரு செயல்பாடு இல்ல ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காவும் எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் பண்ணல. அப்ப வந்து அவரை வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு போனாரா இல்ல அண்ணாமலை கையில தான் பாஜக தமிழக பாஜக ஃபுல் பவர்ஃபுல்லா இருக்கா மேம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சும்மா இவங்க கட்டமைப்பு அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க ஆட்களே கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நான் யார் 4 பேர் வச்சுக்கிட்டு ஆய்வு செய்கிறேன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு. ஸோ யாரெல்லாம் இல்லை. அண்ணாமலை வந்து சும்மா வாய்ச்சேப்டல் அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால அண்ணாமலை வந்து எச்ராஜாவை அவர் நல்லாவே காப்பாற்றிப்பார். ஓகேங்களா? ஸோ அண்ணாமலைக்கு வந்து சம்மந்தமே கிடையாது.